தலைவரே தலைவரே நம்ம அந்த வேட்புமனு இப்போ தாக்கல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பிரச்சாரத்துக்கு போனோம். ஏஞ்சுக்கோங்க ஏஞ்சுக்கோங்க. மணி என்ன? மணி இப்போ காலைல 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி தான் ஆகுதா? இங்க பாருங்க, வீடே வெறிச்சோடி கிடக்குது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம். வாங்க போலாம், வாங்க போலாம். வெளில வந்தா கூட்டம் கிட்ட வந்துட போகுது. இல்ல எவனுமே இல்லை இன்னைக்கு. வீடே வெறிச்சோடிக்குது. என்னன்னா எப்போதும் நான் ஏஞ்சி வெளில வந்தா கட்சி ஆஃபீஸ்ல ஒரு 10 பேர் 20 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. யாரையுமே காணுமே. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டோம்ல, அவங்க இங்க போயிட்டாங்க. அவங்க என்ன நம்மள மாதிரி உங்களை மாதிரி லூசா இல்ல அங்க போய் ஏதோ ஓட்டாடி கேக்குறானுங்கன்ற வீட்டுக்குள்ள பதுங்காம இருக்கிறதுக்கு பைத்தியக்காரனுங்களா அவனுங்க. என்ன சொல்ல வர? வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்ல வரீங்க? இல்ல தலைவரே, நம்ம ஆளுங்க வேலை செய்யறானுங்கோ. சரி ஓகே, நம்ம ஆளுங்க வேலை செஞ்சா போதும். நான் ஜெயிச்சிருவேன், உட்காந்த இடத்துல ஜெயிச்சிருவேன். நான் அது பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க வேலை செஞ்சா போதும். நினப்புல தீய வைக்க. சரி தலைவரே, என்னன்னா இப்ப நாளைக்கு வந்து நீ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் போற, அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர், அப்படியே வேலூர், அப்படியே திருவண்ணாமலை, அப்படியே சேலம், அப்படியே மதுரை, அப்படியே திருச்சி, அப்படியே சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வரோம். நம்ம அப்படியே உள்ள வைக்க. நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. காலைல கிளம்புறோம், 10 மணிக்கு ஒரு தொகுதி. அங்கேருந்து அதை முடிச்சுட்டு மதியம் ரெஸ்ட். அங்கேருந்து நேரம் 6 மணிக்கு ஒரு தொகுதி முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். தலைவரே, இப்படி ரோடு ஷோ மாதிரி போனோம்னா பர்மிஷன் தரமாட்டாங்க தலைவரே. பெரிய தலைவலியே இருக்குது இவனுங்களோட. அதை பாருங்க, போன அச்சு எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது இவனுங்களோட. பர்மிஷன் தரக்கூடாதுண்ணா, அதுதான் எனக்கு வேணும். நீங்க பர்மிஷன் எப்படி கேட்பீங்க? சார், எங்க தலைவரே 10 மணிக்கு பெரம்பூர் வருவாப்புல, அங்கேருந்து அப்படியே ஊர்ந்து போய் முடிப்பாப்புல அப்படின்னு. அப்படிலாம் கேட்டீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆமா, பர்மிஷன் கொடுக்காத மாதிரியா போய் கேட்கணும். கொடுக்காத மாதிரி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போவானா என்ன சொல்லணும்? வெளில பர்மிஷன் நாங்க வெளில வரோம்னு சொன்னோம், எங்களை ஆளுங்கட்சி தடுக்குது, தேர்தல் ஆணையம் தடுக்குது அப்படின்னே சொல்லி ஓட்டிடுவோம். சரி, புரியுதா? சரி.